ஆத்துமாவின் துக்கம். சங்கீதம் 88. மகலாத் லேயனாத் வாத்தியத்தில் வாசிக்க கோராகின் புத்திரரில் உள்ள ராகத் தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட எஸ்ராகியனாகிய ஏமானின் போதக சங்கீதம். என் ரட்சிப்பின் தேவனாகிய கர்த்தாவே, இரவும் பகலும் உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். என் விண்ணப்பம் உமது சமூகத்தில் வருவதாக. என் கூப்பிடுதலுக்கு உமது செவியை சாய்த்தருளும். என் ஆத்துமா துக்கத்தால் நிறைந்திருக்கிறது. என் ஜீவன் பாதாளத்திற்கு சமீபமாய் வந்திருக்கிறது. நான் குழியில் இறங்குகிறவர்களோடு எண்ணப்பட்டு பலனற்ற மனுஷனைப் போல் ஆனேன். மரித்தவர்களில் ஒருவனைப் போல் நிகழப்பட்டிருக்கிறேன். நீர் இனி ஒருபோதும் நினையாதபடி உமது கையால் அறுப்புண்டு போய் பிரேத குழிகளிலே கிடக்கிறவர்களைப் போலானேன். என்னை பாதாள குழியிலும் இருளிலும் ஆழங்களிலும் வைத்தீர். உம்முடைய கோபம் என்னை இருத்துகிறது. உம்முடைய அலைகள் எல்லாவற்றினாலும் என்னை வருத்தப்படுத்துகிறீர். எனக்கு அறிமுகமானவர்களை எனக்கு தூரமாக விலக்கி அவர்களுக்கு என்னை அருவருப்பாக்கினீர். நான் வெளியே புறப்படக்கூடாதபடி அடைபட்டிருக்கிறேன். துக்கத்தினால் என் கண் தொய்ந்து போயிற்று. கர்த்தாவே, அனுதினமும் நான் உம்மை நோக்கி கூப்பிட்டு உமக்கு நேராக என் கைகளை விரிக்கிறேன். என் ரட்சிப்பின் தேவனாகிய கர்த்தாவே, என் ரட்சிப்பின் தேவனாகிய கர்த்தாவே, இரவும் பகலும் உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். என் விண்ணப்பம் உமது சமூகத்தில் வருவதாக. என் கூப்பிடுதலுக்கு உமது செவியை சாய்த்தருளும். இந்த சங்கீதத்தில் ஆரம்ப வரிகள் மாத்திரமே ஆறுதலாய் இருக்கிறது. இந்த வார்த்தைகளை தவிர இந்த சங்கீதத்தில் வேறு எந்த வார்த்தையும் ஆறுதலாய் இல்லை. சங்கீதக்காரர் தன்னுடைய துக்கங்களை தேவனிடத்தில் சொல்ல ஆரம்பிப்பதற்கு முன்பாக கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார். அவரை என் ரட்சிப்பின் தேவனாகிய கர்த்தாவே என்று அழைக்கிறார். சங்கீதக்காரருக்கு ரட்சிப்பு தேவைப்படுகிறது. நாமும் நம்முடைய தேவனாகிய கர்த்தரை எங்கள் ரட்சிப்பின் தேவனாகிய கர்த்தாவே என்று கூப்பிட வேண்டும். இப்படி கூப்பிடும்போது நாம் மிகுந்த கஷ்டத்திலும் துக்கத்திலும் இருக்கிறோம் என்பதை வெளிப்படுத்துகிறோம். நமக்கு தேவனுடைய உதவியும் ஒத்தாசையும் தேவைப்படுகிறது. நம்முடைய ரட்சிப்புக்காக நாம் தேவனையே நோக்கி பார்க்கிறோம். நம்முடைய ரட்சிப்புக்கு தேவனையே சார்ந்திருக்கிறோம். தேவன் இல்லாமல் நமக்கு ரட்சிப்பு இல்லை என்பதை அங்கீகரிக்கிறோம். ஏமான் கர்த்தரிடத்தில் ஜெபிக்கிற ஒரு மனுஷன். தேவனிடத்தில் ஜெபிப்பது ஏமானுக்கு ஆறுதலாய் இருக்கிறது. ஏமான் தேவனிடத்தில் ஜெபித்தாலும் அவருடைய ஆத்துமா இன்னும் துக்கத்தால் நிறைந்திருக்கிறது. இரவும் பகலும் உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன் என்றும், கர்த்தாவே, அனுதினமும் நான் உம்மை நோக்கி கூப்பிட்டு உமக்கு நேராக என் கைகளை விரிக்கிறேன் என்றும் ஏமான் தேவனிடத்தில் சொல்லுகிறார். ஏமான் தேவனுடைய சமூகத்தில் தன்னை பணிவாக ஒப்புக் கொடுக்கிறார். கர்த்தரை உறுதியாக பற்றிக் கொள்கிறார். தேவனுடைய கிருபைக்காகவும் இரக்கத்திற்காகவும் தேவனிடத்தில் கெஞ்சி மன்றாடுகிறார். அவரிடத்தில் பயமும் பக்தியும் இருக்கிறது. பயபக்தி இல்லாமல் தேவனிடத்தில் ஜெபிக்க முடியாது. ஏமானின் ஆத்துமா மிகுந்த துக்கத்தில் இருப்பதினால் அவர் கண்ணீரோடு தேவனுடைய சமூகத்தில் வந்து தன்னுடைய குறைகளையெல்லாம் எடுத்துச் சொல்லுகிறார். ஏமான் தேவனுடைய சமூகத்தில் எப்போதாவது ஜெபிக்கிற நபர் அல்ல. அவர் அனுதினமும் தேவனை நோக்கி கூப்பிடுகிறார். இரவும் பகலும் தேவனை நோக்கி கூப்பிடுகிறார். தேவனிடத்தில் இருந்து தன்னுடைய ஜெபத்திற்கு பதிலை எதிர்பார்க்கிறார். என் விண்ணப்பம் உமது சமூகத்தில் வருவதாக. என் கூப்பிடுதலுக்கு உமது செவியை சாய்த்தருளும் என்று சொல்லி ஜெபிக்கிறார். சங்கீதக்காரரின் துயரங்கள். இரவும் பகலும் உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். என் விண்ணப்பம் உமது சமூகத்தில் வருவதாக. என் கூப்பிடுதலுக்கு உமது செவியை சாய்த்தருளும். என் ஆத்துமா துக்கத்தால் நிறைந்திருக்கிறது. என் ஜீவன் பாதாளத்திற்கு சமீபமாய் வந்திருக்கிறது. நான் குழியில் இறங்குகிறவர்களோடு எண்ணப்பட்டேன். பலனற்ற மனுஷனைப் போல் ஆனேன். மரித்தவர்களில் ஒருவனைப் போல் நெகிழப்பட்டிருக்கிறேன். நீர் இனி ஒருபோதும் நினையாதபடி ஆனேன். உமது கையால் அறுப்புண்டு போய் பிரேத குழிகளிலே கிடக்கிறவர்களைப் போல் ஆனேன்.
என்னை பாதாள குழியில் வைத்தீர். நான் இருளில் இருக்கிறேன், நான் ஆழங்களில் இருக்கிறேன். உம்முடைய கோபம் என்னை இருத்துகிறது, உம்முடைய அலைகள் எல்லாவற்றினாலும் என்னை வருத்தப்படுத்துகிறீர். எனக்கு அறிமுகமானவர்கள் எனக்கு தூரமாக விலகினார்கள், அவர்கள் என்னை அருவருப்பாக்கி வெறுக்கிறார்கள். நான் வெளியே புறப்படக்கூடாதபடி அடைபட்டிருக்கிறேன், துக்கத்தினால் என் கண் தொய்ந்து போயிற்று. அனுதினமும் நான் உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன், உமக்கு நேராக என் கைகளை விரிக்கிறேன். தேவனிடம் ஏறெடுக்கப்படும் விண்ணப்பங்கள். என் விண்ணப்பம் உமது சமூகத்தில் வருவதாக. என் கூப்பிடுதலுக்கு உமது செவியை சாய்த்தருளும். என் ஆத்துமா துக்கத்தால் நிறைந்திருக்கிறது, என் ஆத்துமா துக்கத்தால் நிறைந்திருக்கிறது. என் ஜீவன் பாதாளத்திற்கு சமீபமாய் வந்திருக்கிறது. நான் குழியில் இறங்குகிறவர்களோடு எண்ணப்பட்டு பலனற்ற மனுஷனைப் போல் ஆனேன். ஏமான் துக்கங்களில் மனுஷனாக இருக்கிறார். இந்த சங்கீதம் இயேசு கிறிஸ்துவின் துக்கத்திற்கு அடையாளமாக பாடப்பட்டிருக்கிறது என்று வேத பண்டிதர்கள் வியாக்கியானம் சொல்லுகிறார்கள். ஏமான் தேவனிடத்தில் என் ஆத்துமா துக்கத்தால் நிறைந்திருக்கிறது என்று சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்துவும் மிகுந்த வியாகுலத்தில் இருந்தபோது இப்போது என்னுடைய ஆத்துமா துக்கப்படுகிறது என்று சொன்னார். இயேசு கிறிஸ்துவின் ஆத்துமா மரணத்திற்கு ஏதுவாக துக்கப்பட்டது. அதுபோலவே ஏமானின் ஜீவன் பாதாளத்திற்கு சமீபமாய் வந்திருக்கிறது. நான் குழியில் இறங்குகிறவர்களோடு எண்ணப்பட்டு பலனற்ற மனுஷனைப் போல் ஆனேன் என்று ஏமான் சொல்லுகிறார். ஏமானிடத்தில் பலன் இல்லை. மரித்தவர்களைப் போல அவர் பலனற்ற மனுஷனாய் இருக்கிறார். அவர் உயிரோடு இருந்தாலும் மரித்தவரைப் போலவே இருக்கிறார். குழியில் இறங்குகிறவர்களோடு எண்ணப்படுகிறார். மரித்தவர்களில் ஒருவனைப் போல் நெகிழப்பட்டிருக்கிறேன், மரித்தவர்களில் ஒருவனைப் போல் நெகிழப்பட்டிருக்கிறேன். நீர் இனி ஒருபோதும் நினையாதபடி உமது கையால் அறுப்புண்டு போய் பிரேத குழிகளிலே கிடக்கிறவர்களைப் போல் ஆனேன். என்னை பாதாள குழியிலும் இருளிலும் ஆழங்களிலும் வைத்தீர். ஏமான் தன்னைத்தானே நோக்கி பார்க்கிறார். தன்னுடைய பார்வைக்கு அவர் மரித்தோரைப் போல இருக்கிறார். அவருடைய இருதயம் துக்கத்தினால் நிறைந்து உடைந்து போயிற்று. அதில் வருத்தம் மிகுந்திருக்கிறது. மரித்தவர்களில் ஒருவனைப் போல் நெகிழப்பட்டிருக்கிறேன் என்று ஏமான் தன்னை பற்றி சொல்லுகிறார். மரித்தவரின் சரீரத்தை கல்லறையில் அடக்கம் பண்ணும் போது அதை கயிற்றினால் கட்டி பிரேத குழியில் அந்த கட்டை அவிழ்த்து விடுவார்கள். அப்போது மரித்தவரின் சரீரம் பிரேத குழிக்குள் இறங்கும். அதுபோலவே ஏமான் இப்போது குழியில் இறங்குகிறவர்களோடு எண்ணப்பட்டிருக்கிறார். மரித்தவர்களில் ஒருவனைப் போல் அவர் கட்டவிழ்த்து விடப்பட்டு பிரேத குழியில் இறக்கப்படுவதாக நினைக்கிறார். மரித்தவரின் சரீரத்தை கல்லறையில் அடக்கம் பண்ணிய பின்பு அதை யாரும் நினைத்து பார்க்க மாட்டார்கள். எல்லோரும் அந்த சரீரத்தை மறந்து போவார்கள். மரித்து போனவரையும் நினைத்து பார்க்க மாட்டார்கள். மரித்து போன சரீரத்தையும் பாதுகாக்க மாட்டார்கள், பராமரிக்க மாட்டார்கள், அதற்கு போஜனம் கொடுக்க மாட்டார்கள். மரித்து போன சரீரத்தை கல்லறையில் அடக்கம் பண்ணிவிட்டு அப்படியே போய்விடுவார்கள். தான் கல்லறையில் அடக்கம் பண்ணப்பட்டவரைப் போல இருப்பதாக சங்கீதக்காரரும் தன்னை பற்றி நினைக்கிறார். நீர் இனி ஒருபோதும் நினையாதபடி உமது கையால் அறுப்புண்டு போய் பிரேத குழிகளிலே கிடக்கிறவனைப் போல் ஆனேன் என்று தன்னுடைய நிலைமையை பற்றி தேவனிடத்தில் பரிதாபமாய் சொல்லுகிறார். தேவன் தன்னை பாதாள குழியிலும் இருளிலும் ஆழங்களிலும் வைத்திருப்பதாக ஏமான் சொல்லுகிறார். ஆனால் மெய்யாகவே தேவன் தம்முடைய பிள்ளைகளை கைவிட மாட்டார். அவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்றும் அவர் நம்மை பாதுகாத்து பராமரிப்பார் என்றும் நம்மை வெளிச்சத்தில் வைப்பார் என்றும் விசுவாசிக்க வேண்டும். நம்முடைய விசுவாசம் குறைந்து போனால், விசுவாசம் பலவீனப்பட்டு போனால் ஏமானைப் போல நாமும் என்னை பாதாள குழியிலும் இருளிலும் ஆழங்களிலும் வைத்தீர் என்று தேவனிடத்தில் அழுது புலம்புவோம். துக்கம் அதிகரிக்கும் போது நம்முடைய மனக்கண்களின் பிரகாசம் மங்கி போகும். கர்த்தரை நோக்கி பார்க்காமல் பிரச்சனைகளை நோக்கி பார்க்கும்போது நம்முடைய விசுவாசம் குறைந்து போகும். நம்முடைய விசுவாசம் பலவீனப்பட்டு போனால் ஏமானைப் போலவே நாமும் துக்கத்தினால் நிறைந்து அழுது புலம்புவோம். சங்கீதம் 88:4-5 ஒரு யுத்த களத்தை வர்ணிக்கிறது. மரித்தவர்களில் ஒருவனைப் போல என்பது யுத்த களத்தில் சங்காரம் பண்ணப்பட்டு மரித்து போனவர்களில் ஒருவனைப் போல என்று பொருள்படும். பிரேத குழியில் மரித்த சரீரம் மறுபடியும் மண்ணுக்கு திரும்புகிறது. மரித்த சரீரத்தில் இருக்கும் காரியங்களை தேவன் நினைவு கூறுவதில்லை.
உயிர்த்தெழுதலின் போது உயிர்த்தெழுந்த சரீரம் தண்டிக்கப்பட வேண்டுமா அல்லது வெகுமதியை பெற வேண்டுமா என்பதை தேவன் நினைத்து பார்ப்பார். சரீரம் மரித்த பின்பு அதே சரீரம் உயிர்த்தெழுவதில்லை. உயிர்த்தெழுதலின் போது ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் புதிய சரீரத்தை கொடுப்பார். சங்கீதக்காரன் தான் ஏற்கனவே மரித்து விட்டது போன்று முறையிடுகிறார். தன்னுடைய சரீரம் பாதாளத்தில் இருப்பதாக உணர்கிறார். தன்னுடைய வேதனைக்கு தேவனே காரணம் என்று சங்கீதக்காரர் தேவனை குற்றப்படுத்துகிறார். மனுக்குலத்தில் அநேகர் இப்படித்தான் நினைக்கிறார்கள். ஆனால் சாத்தானாலும் அவனால் மனுக்குலத்திற்கு வந்த பாவத்தினாலுமே மனுஷர் பாடுகளை அனுபவிக்கிறார்கள். தேவனுடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்பட வேண்டும் என்று நாம் ஜெபிக்க வேண்டும். இந்த பூமியில் சாபங்கள் அகற்றப்படும் போது இது நிறைவேறும். சாபங்களுக்கு தேவன் காரணமல்ல, மனுஷருடைய கலகமும் பாவமும் தான் காரணம். மனுஷன் தான் விதைத்ததை அறுக்கிறான். இது தேவனுடைய பிரமாணம். தேவனுடைய கிரியைகள் என்று சங்கீதக்காரன் கூறும் காரியங்கள். நீர் இனி ஒருபோதும் நினையாதபடி மரித்தவர்களில் ஒருவனைப் போல் நெகிழப்பட்டிருக்கிறேன். உமது கையால் அறுப்புண்டு போய் பிரேத குழிகளில் கிடக்கிறவனைப் போல் ஆக்கினீர். என்னை பாதாள குழியிலும் இருளிலும் ஆழங்களிலும் வைத்தீர். உம்முடைய கோபம் என்னை இருத்துகிறது. உம்முடைய எரிச்சல்கள் என் மேல் புரண்டு போகிறது. எனக்கு அறிமுகமானவர்களை எனக்கு தூரமாக விலக்கினீர். அவர்கள் என்னை அருவருப்பாக்கி வெறுக்கும்படி செய்தீர். என் ஆத்துமாவை தள்ளிவிடுகிறீர். உம்முடைய முகத்தை எனக்கு மறைக்கிறீர். உம்முடைய பயங்கரங்கள் என்னை அதம் பண்ணுகிறது. இந்த கிரியைகள் அனைத்தும் தேவனுடையவை என்று கூற முடியாது. ஏனெனில் மனுஷனுடைய எல்லா பாடுகளுக்கும் மரணத்திற்கும் தேவனே பொறுப்பு என்று கூறக்கூடாது. உம்முடைய கோபம் என்னை எரித்துகிறது. உம்முடைய அலைகள் எல்லாவற்றினாலும் என்னை வருத்தப்படுத்துகிறீர். தன்னுடைய ஆத்மாவின் துக்கத்திற்கு தேவனுடைய கோபமே காரணம் என்று ஏமான் நினைக்கிறார். தேவனே தன்னை வருத்தப்படுத்துவதாகவும் சொல்லுகிறார். தேவன் நமக்கு பகுத்தறியும் வரத்தை கொடுத்திருக்கிறார். இந்த வரத்தை பயன்படுத்தி தேவனுக்கும் நமக்கும் இடையில் உள்ள உறவை பகுத்தறிய வேண்டும். நாம் வேதனைப்பட்டாலும் துக்கப்பட்டாலும் தேவன் நம்மீது அன்பாக இருக்கிறார் என்பதையும் அவருடைய கிருபையும் இரக்கமும் நமக்கு எப்போதும் உண்டு என்பதையும் நாம் பகுத்தறிந்து உணர வேண்டும். தம்மை நம்பியவர்களை தேவன் ஒருபோதும் கைவிட மாட்டார். கர்த்தரை நம்புகிறவர்கள் வெட்கப்பட்டு போக மாட்டார்கள். ஒருவேளை நமக்கு இந்த பிரபஞ்சத்தில் லேசான உபத்திரவங்கள் வரலாம். இவையெல்லாம் அதி சீக்கிரமாய் நம்மை விட்டு நீங்கி போகும். இவையெல்லாம் லகுவான உபத்திரவங்கள் தான். ஆனால் ஏமானோ தன்னுடைய ஆத்மாவின் துக்கத்தினால் தேவனிடத்தில் அவிசுவாசத்தோடு அழுது புலம்புகிறார். உம்முடைய கோபம் என்னை இருத்துகிறது. உம்முடைய அலைகள் எல்லாவற்றினாலும் என்னை வருத்தப்படுத்துகிறீர் என்று சொல்லுகிறார். ஏமானுக்கு ஆத்மாவின் துக்கம் மிகவும் அதிகமாயிருக்கிறது. அவர் மீது தாங்க முடியாத பாரம் வந்திருப்பது போல நினைக்கிறார். துக்கத்தில் மூழ்கி போவது போல பயப்படுகிறார். மனுஷன் தேவனால் சபிக்கப்பட்டிருப்பான் என்றால் அவன் மனப்பூர்வமாக பாவம் செய்தவனாக இருப்பான். இதுவே விதைப்பதும் அறுப்பதும் என்னும் பிரமாணம். இந்த சங்கீதக்காரன் நீதிமானாக இருப்பான் என்றால் அவன் யோபுவை போல தேவனை தவறாக குறை கூறுகிறவன். தன்னை தேவன் துன்புறுத்துவதாக யோபு குறை கூறினார். ஆனால் உண்மையில் யோபுவை தேவன் துன்புறுத்தவில்லை, சாத்தானே துன்புறுத்தினான். நான் அடைபட்டிருக்கிறேன். எனக்கு அறிமுகமானவர்களை எனக்கு தூரமாக விலக்கி அவர்களுக்கு என்னை அருவருப்பாக்கினீர். நான் வெளியே புறப்படக்கூடாதபடி அடைபட்டிருக்கிறேன். ஏமானின் சிநேகிதர்கள் அவரை விட்டு விலகி போய்விட்டார்கள். தனக்கு அறிமுகமானவர்களை கர்த்தர் தனக்கு தூரமாக விலக்கி விட்டார் என்றும் அவர்களுக்கு தன்னை அருவருப்பாக்கி விட்டார் என்றும் ஏமான் தேவனுடைய சமூகத்தில் முறையிடுகிறார். நாம் துக்கப்படும் போது நமக்கு ஆறுதலான சிநேகிதர்கள் நம்மோடு கூட இருப்பது நல்லது. அவர்கள் நம்முடைய துக்கத்தில் பங்கு பெறுவார்கள். நமக்கு ஆறுதலான வார்த்தைகளை சொல்லுவார்கள். நம்முடைய வேதனைகளை பகிர்ந்து கொள்வார்கள். ஆனால் ஏமானுக்கோ ஒரு சிநேகிதரும் இல்லை. துக்கம்தான் அதிகமாயிருக்கிறது. ஏமானின் சிநேகிதர் எல்லோரும் அவரை அருவருத்து அவரை விட்டு தூரமாய் விலகி போய்விட்டார்கள். இப்போது ஏமான் தனிமையில் துக்கப்படுகிறார். ஏமானின் சிநேகிதர்கள் அவரை பார்த்து வெட்கப்படுகிறார்கள். அவரை பார்த்து அருவருக்கிறார்கள். ஏமான் அவர்களோடு கெஞ்சி பேசினாலும்
அவர்கள் ஏமானுக்கு அருகில் வருவதில்லை. ஏமானை பார்க்கும் போதோ அவர்களுடைய மனதில் அருவருப்பு உண்டாயிற்று. ஆகாதவனை பார்ப்பது போல ஏமானை பார்க்கிறார்கள். ஏமானை விட்டு சமீபமாய் விலகிப் போவதற்கு பதிலாக தூரமாய் விலகிப் போய் விடுகிறார்கள். அவர்கள் மனதில் ஏமானை பற்றிய சிந்தனை மறந்து போயிற்று. துக்கத்தினால் என் கண் தொய்ந்து போயிற்று. துக்கத்தினால் என் கண் தொய்ந்து போயிற்று. கர்த்தாவே, அனுதினமும் நான் உம்மை நோக்கி கூப்பிட்டு உமக்கு நேராக என் கைகளை விரிக்கிறேன். ஏமான் தன்னுடைய பரிதாபமான நிலைமையை நோக்கி பார்க்கிறார். அவருக்கு உதவி செய்ய ஒருவரும் இல்லை. ஆறுதலான வார்த்தைகளை பேச அவருக்கு அறிமுகமானவர்களும் அவரோடு கூட இல்லை. அவர்கள் எல்லோரும் அவரை விட்டு தூரமாய் விலகி போய் விட்டார்கள். நான் வெளியே புறப்படக்கூடாதபடி அடைபட்டிருக்கிறேன் என்று ஏமான் தன்னுடைய நிலைமையை பற்றி தேவனிடத்தில் சொல்லுகிறார். ஏமான் தன்னுடைய கண்களை பார்க்கிறார். துக்கத்தினால் அவருடைய கண் தொய்ந்து போயிற்று. கண்ணீர் விட்டு அழுகிறார். நம்முடைய அழுகை நம்முடைய ஜெபத்திற்கு தடையாக இருக்கக்கூடாது. கண்ணீரோடு ஜெபிக்க வேண்டும். கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பார்கள். ஏமானின் கண்கள் துக்கத்தினால் தொய்ந்து போனாலும் அவர் அனுதினமும் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார். ஏமானின் கண்கள் தான் தொய்ந்து போயிற்று. அவருடைய கைகளோ ஜீவனுள்ளதாய் இருக்கிறது. அவருடைய நாவு இன்னும் பலமுள்ளதாய் இருக்கிறது. அவர் தேவனை நோக்கி கூப்பிட்டு அவருக்கு நேராக அனுதினமும் தன்னுடைய கைகளை விரிக்கிறார்.